அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கு இந்த ஆப்ஷனலோட ரோல் என்னது, அப்புறம் ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்டை எப்படி ஒரு ஆஸ்பிரண்ட் தேர்ந்தெடுக்கிறது அப்படின்றத பற்றி நாம் பார்க்க போகிறோம். என்னோடய இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. ஒரு ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டில் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 ஆப்ஷனல் சப்ஜெக்ட் அப்படின்னு. பேப்பர் 1க்கு 250 மார்க்ஸ், பேப்பர் 2க்கு 250 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக 500 மார்க்ஸு. நமக்கு மெயின்ஸ் எக்ஸாமோட டோட்டலே பார்த்தோன்னா 1750 மார்க்ஸ் வரும். அதில் 500 மார்க்ஸ் வந்து இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கே போயிடும். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டோட வெயிட்டேஜே நம்ம வந்து பார்த்தோன்னா 1/4க்கும் மேலே அதிகமாக இருக்கும் மெயின்ஸில். அதே மாதிரி மெயின்ஸ் மார்க்கோட பர்சனாலிட்டி டெஸ்ட் மார்க் ஒரு 275 சேர்த்தோன்னா 2025ன்றது குமுலேட்டிவ் கிராண்ட் டோட்டலாக வரும். அந்த 2025க்கு தான் யூபிஎஸ்சி வந்து ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு வந்து ஃபைனலாக ரெடி பண்ணி அதை போஸ்ட் பண்ணுவாங்க. அந்த 2025 மார்க்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த ஆப்ஷனலோட ரோலே நமக்கு 1/4 ஆஃப் த டோட்டல் வந்து நமக்கு வந்துடும். ஸோ இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டை நம்ம எப்படிலாம் செலக்ட் பண்ணலாம், இந்த ஆப்ஷனல் சப்ஜெக்டோட ரோல் என்னன்றது தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். யூபிஎஸ்சி வந்து ஒரு 26 சப்ஜெக்டை நம்ம ஆப்ஷனலாக எடுத்துக்கலாம் அப்படின்றதுக்கு நமக்கு வந்து ஒரு சாய்ஸ் கொடுக்குறாங்க. அதில் வந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு 25 சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அதாவது ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, இந்த மாதிரி ஒரு 25 சப்ஜெக்ட்ஸும் அது கூட 26ஆவதாக ஒரு லிட்ரேச்சர் பேப்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதாவது ஏதாவது ஒரு மொழியை நாம் வந்து ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சரோ இல்லை தெலுங்குவோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிட்ரேச்சர் பேப்பரை நாம் சூஸ் பண்ணணும். அதான் 26ஆவது ஆப்ஷனலாக கொடுத்துருப்பாங்க. இந்த 26ல் ஒரு கேண்டிடேட் வந்து ஒரே ஒரு சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். அந்த ஒரு சப்ஜெக்டில் 2 பேப்பர் இருக்கும், பேப்பர் 1, பேப்பர் 2 அப்படின்னு. இதில் இருக்கக்கூடிய கேள்விகளுடைய தரம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கும் கொஷின்ஸ்லாம். ஸோ ஒரு ஆப்ஷனலை ஒரு கேண்டிடேட் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணியிருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஆப்ஷனலை எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாமில் ஒரு 4 ஆப்ஷனல் வந்து ரொம்ப பாப்புலரான ஆப்ஷனல். ஜியாகிரஃபி, ஆந்த்ரோபாலஜி, ஹிஸ்ட்ரி, சோஷியாலஜி, இதெல்லாம் ஒரு மோர் தென் 75% ஆஃப் த ஆஸ்பிரண்ட் வந்து இந்த 4 ஆப்ஷனலில் ஏதாச்சும் ஒன்று தான் சூஸ் பண்ணுறாங்க. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஆப்ஷனலில் கொஷினோடைய ஸ்டாண்டர்ட் வந்து ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் இருக்கும் அப்படின்னு. ஸோ ஒரு ஆப்ஷனலுக்கு முக்கியமானது வந்து என்னென்னா 2 விஷயம். ஒன்று வந்து ப்ராப்பர் ரிசோர்ஸஸ் வந்து அந்த ஆஸ்பிரண்ட்டுக்கு கிடைக்கணும். 2வது வந்து ஒரு ப்ராப்பர் மென்டார் சப்போர்ட் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். இந்த 2மே இந்த 4 ஆப்ஷனலில் வந்து அதிகபட்சமாக அவைலபிளாக இருக்கிறதால இந்த 4 ஆப்ஷனலும் ஒரு பாப்புலரான ஆப்ஷனலாக இருக்குது. 2வது கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து ஜியாகிரஃபிக்கு மட்டும்தான் ஒரு 25% இருக்குமே தவிர்த்து ஹிஸ்ட்ரிலாம் நம்ம வந்து பார்த்தோன்னா 95 to 98% வந்து இட்ஸ் அ ஸ்டாட்டிக் சப்ஜெக்ட். அதுவுமே ஒரு ரீசன் இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு பாப்புலரான ஆப்ஷனலாக இருக்கிறதுக்கு. 2வதாக நம்ம பார்க்குறது வந்து லா ஆப்ஷனல். இந்த லா ஆப்ஷனல்ன்றது இப்போ யாராவது பிஎல் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனல் வந்து ஒரு 100% ஒரு சூட்டபுளான ஒரு ஆப்ஷனலாக இருக்குது. 3வதாக இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் வந்து இன்ஜினியரிங் ஆப்ஷனல் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எடுக்கலாம் தாராளமாக. ஆனால் அவங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் சப்ஜெக்டை வந்து ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆப்ஷனல் அப்படின்னு நம்ம எடுத்தோன்னா அதில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், இதை பற்றிலாம் அவங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சு அதில் இருக்கக்கூடிய அந்த ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீசஸில் இருக்கக்கூடிய அந்த மெயின்ஸ் எக்ஸாமில் இருக்கக்கூடிய அந்த கேள்விகளை சால்வ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும் இந்த இன்ஜினியரிங் ஆப்ஷனலை அவங்க எடுக்கலாம். 4வதாக நம்ம பார்க்குறது வந்து வெயிட்டேஜ் ஆன் ஜென்ரல் ஸ்டடீஸ். ஒரு சில ஆப்ஷனல் பேப்பர் வந்து உங்களுக்கு ப்ரிலிம்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் தி சேம் டைம் மெயின்ஸில் இருக்கக்கூடிய ஜென்ரல் ஸ்டடீஸ் 1, ஜென்ரல் ஸ்டடீஸ் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் 3 இதுக்குமே ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஆப்ஷனலாக இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஷனல் வந்து ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கானமி இதெல்லாம் வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதையுமே ஒரு ரீசனாக சில பேர் எடுத்துக்குவாங்க. பட் நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன் அப்படின்னா இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸோட ரோலை மட்டும் நம்ம வச்சு பார்க்காம நம்மளோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்வால்வ்மெண்ட் ஒரு சப்ஜெக்டில் இருக்குன்னா அதை நம்ம தேர்ந்தெடுத்தால் நமக்கு ஆப்ஷனலில் ஒரு நல்ல ஸ்கோர் கிடைக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். 5வதாக நம்ம பார்க்குறது தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல். இந்த ஆப்ஷனல் வந்து ரொம்ப தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனல்.
இந்த சப்ஜெக்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை ஒரு வாட்டி வந்து நான் கோத்ரூ பண்ண சொல்லுவேன். கோத்ரூ பண்ணி அந்த சப்ஜெக்டில் அவங்களுக்கு ஒரு இன்வால்மெண்ட் இருந்தால் தாராளமாக அந்த தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனில் எடுக்கலாம். இதற்கான சக்ஸஸ் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ப்ரிப்பரேஷன் டைமும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஒரு 4 மாதத்துலேயே இந்த ஆஸ்பிரண்ட்டால் இந்த தமிழ் லிட்ரேச்சரை ஃபுல் அண்ட் ஃபுல் அவரால் படித்து முடிச்சிட முடியும். 6வதாக நம்ம பார்க்குறது எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ்க்கு. நான் லா ஆப்ஷனலுக்கு சொல்லியிருந்தேன். லா கிராஜுவேட்ஸுக்கு வந்து லா ஆப்ஷனல் ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு ஆப்ஷனல் அப்படின்னு. அதே மாதிரி தான் எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸும் இந்த மெடிக்கல் சயின்ஸ் ஆப்ஷனல் வந்து ஒரு சூட்டபுளான ஒரு ஆப்ஷனலாக இருக்குது. மோஸ்ட்டாக எம்பிபிஎஸ் கிராஜுவேட்ஸ் வந்து இந்த மெடிக்கல் சயின்ஸை தான் ஒரு ஆப்ஷனலாக இதுக்கு முன்னாடி இயர்ஸ்லலாம் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஸ்டாட்டிக் ஆப்ஷனல். அதாவது கரண்ட் அஃபேர்ஸோட ரோல் வந்து கம்மியாக இருக்கும் இந்த ஆப்ஷனல்ஸில். 2வது கொஷின் பேப்பரோட நேச்சர் வந்து ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கும். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு போர்ஷன் நம்ம படித்தோம்னாலே இந்த ஆப்ஷனெல்லாம் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி ப்ரிப்பரேஷன் டைமும் நம்ம வந்து பார்த்தோன்னா ரொம்ப கம்மி தான். ஒரு 4லேருந்து 5 மாதத்துக்குள்ளவே இந்த ஆப்ஷனல்ஸை நம்மளால் படிச்சிட முடியும். அப்படி இருக்கக்கூடிய ஆப்ஷனல்ஸ் தான் ஹிஸ்ட்ரி அண்டு தமிழ் லிட்ரேச்சர். இப்போ ஹிஸ்ட்ரின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, அப்புறம் இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட், அப்புறமேட்டு கான்டெம்பரரி இந்தியா, அப்புறம் வேர்ல்டு ஹிஸ்ட்ரி. இந்த 6 டாப்பிக்கை ஒருத்தர் ரொம்ப ஒரு போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் ஒரு நல்லா தரவாக ஒரு படிக்கிறதுக்கு வந்து ஒரு 4லேருந்து 5 மாதம் போதும். அப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியில் வந்து நம்ம பார்த்தோன்னா மேப் பேஸ்டு கொஷின்ஸ் வந்து அதிகமாக இந்த ஆப்ஷனில் கேட்பாங்க. கொஷின் பேப்பரோட நேச்சர் வந்து ஒரு 90% to 95% ஸ்டாட்டிக் நேச்சராக இருக்கும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நியூஸில் ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு ஆர்கியாலஜிக்கல் சைட் வருது, அப்புறம் ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஒரு சைட் பற்றி ஒரு நியூஸு இப்போது ஒரு 1 இயர் ப்ரீவியஸ் 1 இயர் கரண்ட் அஃபேர் இல்லை 1.5 இயர் கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்குன்னா அந்த சைட் பற்றி ஒரு கேள்வி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஒரு 10% இருக்குமே தவிர்த்து மோர் தேன் 90% வந்து இது ஒரு ஸ்டாட்டிக் பேப்பர். 2வது தமிழ் லிட்ரேச்சர் ஆப்ஷனல். இது வந்து தமிழ்நாடு ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷனலாக இருக்கும். சக்ஸஸ் ரேட்டும் தமிழ் லிட்ரேச்சரில் ரொம்ப அதிகம். ப்ரிப்ரேஷன் டியூரேஷனும் ரொம்ப கம்மியான ஒரு டியூரேஷனில் இந்த ஒரு ஆப்ஷனில் நம்மளால் ப்ரிப்பேர் பண்ணிட முடியும். ரிசோர்ஸஸ் அவைலபிலிட்டியும் நம்ம வந்து பார்த்தோம்னா தமிழ் லிட்ரேச்சருக்கு அதிகப்படியான ஒரு ரிசோர்ஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில். ஒரு ஆப்ஷனலை நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்தெந்த ஸ்டெப்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றதை இதில் சொல்லியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஆப்ஷனல் வந்து ஜாகிரஃபி அப்படின்னு ஒருத்தர் சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவர் அந்த ஆப்ஷனில் மேற்கொண்டு அவர் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி சிலபஸை எடுத்து பார்க்கணும். ஜாகிரஃபி ஆப்ஷனலுக்குன்னு சிலபஸ் வந்து யூபிஎஸ்சி வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. அந்த சிலபஸை அவர் A to Z அதில் என்ன கொடுத்துருக்காங்க இங்கன்றதை அவர் ஒரு வாட்டி கோத்ரூ பண்ணணும். சிலபஸை கோத்ரூ பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஒரு ஐடியா ஒன்று கிடச்சிருக்கும். அந்த ஐடியாவை யூஸ் பண்ணி அவர் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை அவர் ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணணும். ரெஃபர் பண்ணால் தான் கேள்விகள் வந்து எந்த அடிப்படையில் இருக்குது, எந்த தரத்தில் இருக்குது, நம்மளால் அந்த கேள்வியை அப்ரோச் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கான பாயிண்ட்லாம் அவருக்கு தெரிய வரும். அதை பேஸ் பண்ணி அவருக்கும் ஒரு இன்வால்மெண்ட் அண்ட் கான்ஃபிடென்ஸ் இருந்தால் அந்த ஆப்ஷனலில் அவர் ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி அவர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறதுக்கப்புறம் 3வதாக அவர் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் வந்து மெட்டீரியல் அவைலபிலிட்டி. மெட்டீரியல்ஸ் எங்கெங்கே இந்த ஆப்ஷனலுக்கு இந்த சிலபஸ்க்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்றத பார்த்து அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணி ரொம்ப அதிகபட்ச லெவலான போஸ்ட் கிராஜுவேட் லெவலில் அவர் வந்து தயாராகணும் அந்த பேப்பருக்கு. ஸோ ரைட் மெட்டீரியலை சூஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். சில பேருக்கு வந்து கொஞ்சம் கோச்சிங் தேவைப்படும். அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பாங்க. அவங்க வந்து இந்த ஒரு ஆப்ஷனலுக்கு யார் நல்ல மென்டார் அப்படின்றதையும் பார்த்து அவங்களோட கிளாஸை எடுத்துக்கலாம். இது தேவைப்பட்டால் தான், எல்லாருக்கும் இது தேவைப்படாது. மோஸ்ட்டாக 100% ஒருத்தர் ஃபுல் ஃப்ளெட்ஜாக செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணாலே இந்த யூபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் வந்து ஒருத்தரால் க்ராக் பண்ண முடியும். இது ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் இல்லை, யூபிஎஸ்சியில் இருக்கக்கூடிய எல்லா பேப்பருக்குமே இது பொருந்தும். நான் இந்த லெக்சரில் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் ஒருத்தர் நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே அவரால் ஒரு நல்ல அவருக்கு ஆப்டாக பொருந்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனல் அவரால் செலக்ட் பண்ண முடியும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னோடய இந்த சேனலில் நான் வந்து
யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி இந்த எக்ஸாம்ஸுக்கெலாம் தேவையான ஒரு சில அடிப்படையான தகவல்கள், அப்புறம் சப்ஜெக்ட் ரிலேட்டட் லெக்சர்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சேனலில் இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த மெர்க்குரி ஐஏஎஸ் அகாடமின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ, இல்லை ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கில் உங்களுக்கு லெக்சர் தேவைப்பட்டாலோ, இல்லை இந்த வீடியோவில் கொடுத்த கண்டென்ட்டு பத்தலை, எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தேவை அப்படின்னா தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த டாப்பிக்கில் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணி இந்த சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ. இன்னொரு நல்ல வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்.